எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, இந்த காலை வேலைக்காக, உம்முடைய ஆராதனை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள், அனைவருக்கும் நீ நன்மை செய்தீர். ஆனாலும் ஒரு சிலர் ஆண்டவரே, உம்மையே முற்றிலுமாய் சார்ந்து வாழக்கூடிய நிலைக்கு அவர்கள் இருப்பதையும் நாங்கள் கேட்க, ஆண்டவரே நீர் கடந்த நாட்களிலே அவர்களுக்கு என்ன நன்மைகளை செய்தீரோ, பாதுகாப்பை தந்தீரோ, இரட்டிப்பான கிருபையும் அவருடைய தேவைகளையும் அவருடைய பாதுகாப்பையும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆராதனையை மட்டும் நீ ஆசீர்வதித்த தகப்பன், உம்முடைய வசனங்களை வாசிக்கிற கேட்கிற எங்களோடு கூட உம்முடைய கிருபை இருக்கும்படியாய் வேண்டுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு பகுதியை வாசிப்போம். வெளிப்படுத்தினல் 21ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின வானமும் முந்தின பூமியும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. ஒழிந்து போயின. சமுத்திரமும் சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இல்லாமல் போயிற்று. அதுக்கு அடுத்த வசனம். யோவானாகிய நான் யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய புதிய எருசலேம். போதுமானது. நாம் வெளிப்படுத்தினால 14ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் 1,44,000, மற்றொரு இடத்துல 7ஆம் அதிகாரத்திலே 1,44,000, அப்புறம் ஒருவனும் எண்ண முடியாத ஒரு ஜனக்கூட்டத்தை நாம் வேதத்திலே வாசித்தோம், இருப்பதாக நாம் வாசித்தோம். இன்றைக்கு ஒரு 3 இடத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 3 நாம் பொதுவாகவே என்ன சொல்லிவிடுகிறோம் என்றால், நாம் பரலோக ராஜ்யம் என்று ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அது சரியானது தான், அதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அதை விட தேவன் பிரத்யேகமாக 4 இடங்களை வேதத்திலே அடிக்கடி குறிப்பிடுவார். ஒன்று புதிய வானம், புதிய பூமி 2வது இடம், புதிய எருசலேம் 3வது இடம், 4வது இடம் சீயோன். நாம் பல சபை மக்கள் நான் சீயோன் சீயோனை சேர்ந்தவன் என்றே சொல்லுவார்கள். ஒரு அழகான வடிப்பான நகரம் என்று வேதத்திலே அதை குறித்து பிரத்யேகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப எண்ணிக்கையை குறித்ததான 3 வேத பகுதிகளும், இடங்களை குறித்ததான வேத பகுதிகள் 4 வேத பகுதிகளுமாய் இருக்கின்றன. இதில் யார் யார் எந்தெந்த இடங்களுக்கு செல்வார்கள் என்கிறது நமக்கு அவசியம் இல்லை என்றால், அவ்வளவு துல்லியமாக நாம் அதை விருப்பப்படவில்லை என்றாலும், நாம் முதலாவது கர்த்தருடைய சமூகத்திலே இந்த 4 இடத்திலே எங்கே இருந்தாலும் அவரை நாம் காண முடியும், தரிசிக்க முடியும், கேட்க முடியும். அப்படி என்றால் இன்றைக்கு உள்ள மக்கள் தொகையில 800 கோடியில இவ்வளவு எண்ணிக்கை ஏன் இவ்வளவு குறைவாக தெரிகிறது? கிறிஸ்து அவர் இந்த பூமியில பிறந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் ஆயிட்டு. ஒவ்வொரு ஜெனரேஷனும் 60 வயது 70 வயது என்று கணக்கு பண்ணினாலும் எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு எண்ணிக்கை இருக்கின்ற பொழுது இந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறது. அப்படி என்றால் தேவன் என்ன அளவுகோலை வைத்துக்கொண்டு அவருடைய சபையிலே சரி, அவரை நாடி தேடுகிற பிள்ளைகளுக்கு எதன் அடிப்படையில இந்த இடங்களை கொடுக்கிறார் என்கிற வேத அறிவு நமக்கு அவசியமா இருக்கிறது. வேதத்திலே நீங்கள் ஒரு பகுதியை வாசிக்கின்ற பொழுது 10 பேரை கணக்கில் எடுத்துக்கொள்கிறார் என்று சொன்னால் அதுல 50% புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 பேருக்கும் ஒரு வேறுபாடுமே இல்லை. ஒரே திருமண மண்டபத்துக்கு போறாங்க, இருவருக்கும் பத்திரிக்கை இருக்கிறது, இருவருக்கும் அதற்கு தேவையான ஆயத்தங்கள் இருக்கு. எல்லாம் இருந்தும் ஏன் அவர்களால் அந்த மணவாளன் வருகிற போது அவரோடு கூட பிரவேசிக்க முடியவில்லை என்று ஒரு சந்தேகம் வரும் என்றால்,
அப்பொழுதுதான் தெரிகிறது, இந்த பூமியிலே ஜீவிக்கிறவர்களே சபையா இருக்கட்டும் அல்லது எந்த காரியமா இருந்தாலும் ஒரு ஃபூலிஷ்னஸ், ஒரு ஒரு கூட்டத்திட்ட இருந்துகிட்டே இருக்கும் என்கிற ஒரு வேதம் அந்த பகுதியை சுட்டிக்காட்டுகிறது. ஏன் சிலருக்கு அப்டேஷன் பண்றதில்ல. அப்டேஷன்னா இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு என்ன கருத்துக்களை சொல்றார்? நம்ம எத அ கற்றுக்கொள்ள வேண்டும்? என்கின்ற அந்த அப்டேட் பண்ற நாலேட்ஜ் நமக்கு குறைவாக இருக்கலாம். ஒரு வேதத்தில ஒரு பகுதியை வாசித்தோம் என்றால், இந்த எண்ணிக்கை இந்த 800 கோடியில எப்படி தேவன் அவர்களை நெக்லெக்ட் பண்றாரு, அதை எக்ஸ்க்ளூட் பண்றாரு என்பதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். வாசிப்போம். வெளிப்படுத்தினல் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். நாய்களும் நாய்களும், சூனியக்காரரும் சூனியக்காரரும், விபச்சாரக்காரரும் விபச்சாரக்காரரும், கொலைபாதகரும் கொலைபாதகரும், விக்கிரக ஆராதனைக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யை விரும்பி பொய்யை சொல்லுகிறவர்களும், அதின்படி செய்கிற யாவரும் அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். புறம்பே இருப்பார்கள். மொத்தம் இதுல 10 லிஸ்ட் இருக்கு. 10 லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் 10 லிஸ்ட் நம்ம படிச்சிட்டோம்னு சொன்னா, நம்ம நம்மள நாமளே ஒவ்வொரு நாளும் டியூன் பண்ணிக்கிற மாரி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, வர்ற அந்த கூட்டம் யார் என்றால், திடீரென்று ஆவிக்குரிய சபைக்கு வருவாங்க. ஏதேனும் ஒரு நோக்கத்தோட வந்திருப்பாங்க. அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்றால், மறுபடியும் கேத்தலிக்ல இருந்து வந்தாங்கன்னா, அவங்க அங்கேயே போயிருவாங்க. ஒரு லூத்தரன் சபையிலேருந்து வந்திருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு நோக்கத்தோடு கிறிஸ்துவை தேடி இருப்பாங்க. அது நிறைவேறவில்லை என்றால், மறுபடியும் அந்த பழைய இடத்துக்கு போயிருவாங்க. சிலர் இந்துக்கள் வருவாங்க. ஏதோன்னு ஒரு நோக்கத்தை மனசுல வச்சு வந்திருப்பாங்க. நிறைவேறவில்லை என்றால் போயிருவாங்க. இவர்கள் தான் கூட்டம். நாய்கள் என்று சொல்லுகிறோம். அந்த எண்ணம் அது ஏனென்றால், அது மட்டும்தான் அது என்னத்த அது கக்கிடுதோ, அதையே அது திரும்ப சாப்பிடக்கூடியது. அந்த ஒரு பின்மாற்ற ஜீவியத்தை தான் வேதம் அப்படி சொல்லுகிறது. அதை அந்த விதமான எண்ணம் உள்ளவர்கள் இந்த புறம்பே இருப்பார்கள் என்று சொன்னால், தேவனோட சபையோட நான் சொன்ன 4 இடத்திலுமே இருக்க மாட்டாங்க. புதிய பூமி என்கிறது ரொம்ப லீஸ்ட் பிளேஸ். மிகவும் குறைவான இடத்துல இருக்கிறவங்க. சியோன் என்கிறது ஹையஸ்ட். அதெல்லாம் ஏனென்றால் கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 சீஷர்கள்ல அதுல பேதுரு கேட்பாரு, நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து மனைவி, பிள்ளைகள், குடும்பத்துல என்னுடைய தொழில் எல்லாவற்றையும் இழந்தோம். உம்மை நாங்கள் பின்பற்றுகிறோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டதற்கு கிறிஸ்து ஒரு பதில் அளிப்பார். அதுபோல யோவான் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு 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 ஹிண்ட்ஸ் கொடுப்பார். அதுல என்னன்னா, நான் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை அழைச்சு கொண்டு போவேன்னு சொல்லுவாரு. அப்ப ஒரு பிரத்யேகமா ஒரு சில கூட்டத்துக்கு மட்டுமே ஒரு பேசுகிறதை நான் பார்க்க முடியும். சரி. அப்போ இந்த 4 இடத்தையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதிலே ஏதேனும் ஒரு இடத்திலாவது இருப்பதற்கான விதிமுறைகளை வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. தெளிவா சொல்லியிருக்கு. பாருங்க, இந்த மாரி பின்மாற்றக்காரர்கள் அவர்கள் எங்க போவாங்கன்னா, புறம்பான இருளிலே தான் தள்ளப்படுவார்கள். நமக்கு ஒரு நாளும் அந்த விதமான எப்பொழுதுமே ஒரே சிந்தனை உள்ளவராக, ஒரே நோக்கமாக நாம் பயணிக்க வேண்டும். ஒரு நாள், ஒரு வாரம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அடுத்த வாரம் ஒரு சந்தோஷம் இல்லாம போயிடுது. 3வது வாரம் சபையை விட்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது. இவர்களில் எல்லாருமே அப்புறம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுவாங்கன்னா, வசனங்களை கேட்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையானால் பிரத்யேகமா அந்த இடத்துக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல போகணும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் குறையுதோ, அவங்க எல்லாம் அந்த முதல் குரூப்பா வருவாங்க. இது என்ன? தேவனை ஆராதிக்கிற எண்ணத்தை உங்கள மழுங்கடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, இவர்கள் அங்க போய் ஆராதிக்க முடியாது. இங்க ஆராதிக்க முடியாதவர்களை தேவன் அங்க அனுமதிப்பதில்லை. இதுதான் இந்த வேதாகமத்தின் ரகசியம். இங்க இருக்கும்போது நீங்க பாடுங்கன்னு சொன்னா மௌனமா இருந்தா, அங்க போய் எப்படி பாடுவீங்க? இங்க நம்ம வொர்ஷிப் பண்ணும்போது நம்ம வொர்ஷிப் பண்ண விருப்பம் இல்லை என்று சொன்னால், தேவனுடைய சபையில
அவர் சீயோன்ல கொண்டு விட்டாலும் சரி, புதிய எருசலேமில வச்சிருந்தாலும் சரி, புதிய பூமியில வச்சிருந்தாலும், புதிய வானத்துல இந்த 4 இடத்துல போனாலும், இந்த துதிக்கிற எண்ணமே வராது. அதனால துதிக்க விருப்பப்படாதவர்கள், உற்சாகம் இல்லாதவர்களை தேவன் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறது இல்லை. அதுதான் அது. 2வது குரூப் அதுல அந்த வசனத்த அந்த வெளிப்படுத்தினல்ல அதே வேத பகுதியில நீங்கள் வாசிக்கிறபோது, அதுல 2வது கேட்டகரி வருது. சூனியக்காரர்கள் என்று வரும். இவர்களை குறித்து சில நேரங்கள்ல சகோதரருக்கு சகோதரர் சண்டை மூட்டி விடுகிற இதை நீங்க வந்து அந்த சவுலை குறித்தும் சாமுவேலும் பண்ணுகிற அந்த விவாதங்கள்ல அவர்கள் யார் என்கிறதை சூனியம் என்று சொல்றது நம்ம இப்ப கிராமங்கள்ல நம்ம பழக்கமான இதுன உங்க வீட்டுல ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துட்டா நிலத்துல உங்க குடும்பத்துல ஒருத்தவங்க தான் இறந்து போனாங்கன்னா யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க என்று இது கிராமப்புறமாக தேவனை அறியாதவர்கள் பேசிக்கொள்கிற வார்த்தை. ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. அதுவும் தேவனை விட்டு நம்மளை தூரமாக கொண்டு செல்லுகிற ஒரு காரியம் சூனியம் செய்கிறது. அதுபோல சிலர் நம்புறாங்க. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட திடீர்னு எதுக்காவது ஒண்ணுன்னா, ஏதோ எனக்கு வச்சுட்டாங்க என்று சொல்றாங்க. அப்போ அதை நீங்கள் விசுவாசிக்கிற அந்த ஈவில் ஃபோர்ஸ் தீமையானதுக்கு அவ்வளவு பலம் இருக்கும் என்றால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பலம் உள்ளவர் என்கிறதை நாம் விசுவாசிக்காத ஒரே காரணத்தினால தான் நாம் அவரோடு கூட இணைக்கப்படுகிறது இல்ல. அவன் பவர்ஃபுல், பிசாசு பவர்ஃபுல்லான ஆளு. அவன் என்ன கொண்டுட்டு மேற்கொண்டுருவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே. ஆனால் நீங்க இவ்வளவு நாளும் இப்ப ஆராதனையில இங்க உட்கார்ந்திருந்தா கூட, உங்களால முழுமையாக தேவனை என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியல. அவன் ஜெயங்கொண்டான் என்று சொல்றது எப்படி? எரிகோ மதிலை நாம வந்து இதே ஆட்களை ராணுவத்தை வச்சோ, பெரிய பீரங்கிய வச்சோ, அணுகுண்ட வீசியோலாம் அந்த மதில்களை நம்ம தள்ளவே இல்லையே. நம்முடைய ஜெபமே எவ்வளவு பெரிய மதிலா இருந்தாலும் ஜெயம் கொண்டு வரும். ஆக அந்த எண்ணம் உள்ளவர்களும் தேவனோடு கூட ஏனென்றால் அவர்கள் மறைமுகமாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தேவனை ஆராதிக்காமல், விசுவாசிக்காமல், இது சாத்தானுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். 3வது விபச்சாரக்காரர்கள். இவர்களும் என்ன செய்திடுறாங்கன்னா, இந்த சந்ததியை தேவன் உருவாக்கிட்டு இத்தனை வருஷம் 2000 வருஷம் வெயிட் பண்றது, என் ஜனங்கள் என் துதியை என்ன செய்வாங்க? சொல்லி வரும். இப்ப இந்த விபச்சார குரூப் வந்துட்டுனா என்ன ஆகும்னா, அது பிரேக் ஆயிடும். அதுக்கு மேல ஒன்றுமே செய்ய முடியாது. நாம ஒரு வேற இடத்துல அந்த சிந்தனை வந்துட்டாலே, நம்ம திருமணங்களை தீர்மானிக்கிற நேரங்களிலே, ஒரு சரியான ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இதுவே நீங்கள் ரூத் சரித்திரத்தை படிக்கின்ற பொழுது, போபாஸுக்கு அந்த வாய்ப்பு வருகிற பொழுது அவன் சொல்லுவான், "இத அவசரப்பட்டு ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சிட்டு நான் விருப்பப்பட மாட்டான். என்னை விட ஒரு இன்னும் உறவினன் ஒருத்தன் இருக்கிறான். அவனை நான் கன்சல்ட் பண்றேன். நீங்க அவனை கன்சல்ட் பண்ணுங்க. அவன் வேண்டாம் என்று சொன்ன பிறகு, நான் அந்த பெண்ணை திருமண ரூத்தை செய்கிறேன்." ஏனென்றால், அவள் ஒரு மோபாவியர், ஒரு புறஜாதி பொண்ணு. அவ வந்து யூத பெண்களே கிடையாது. தேவன் கொடுத்த சட்ட திட்டங்களில மிக முக்கியமானது, ஐயோ! நீங்க வேதத்த நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த புறஜாதிகளோடு கலப்படம் செய்கிறதை தேவன் எவ்வளவு அருவருத்தார். இன்றைக்கு நம்ம உலகம் அழியுது, உலகம் அழியுதுன்னு நம்ம சொல்றோம். ஆனால் அதற்கு முன்பு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில உலகமே அழிந்து போனது. நீங்க அந்த காரணத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா, கிட்டத்தட்ட அவ்வளவு மில்லியன் கணக்குல மக்கள் இருந்திருப்பானா, அவங்க அழிந்திருப்பார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம். அவர்கள் தேவபுத்திரர் மனுஷ ஜாதிகளோட சேர்ந்தார்கள் என்பதை தவிர, இது சபையிலே நடந்த தவறு. அவருடைய பிள்ளைகள் மத்தியில நடந்த தவறு. நடந்தது என்ன தெரியுமா? முழு உலகமும் காலியாயிட்டு. அதுதான் மிக நம்ம தவறு செய்கிறது என்னன்னா, முழு உலகமுமே அழிஞ்சிரும். அதுபோல நாம் அவருக்கு பிரியமா இருக்கும்போது நம் நிமித்தம் ஆபிரகாம் சொன்னார் இல்லையா, இங்க 10 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் நிமித்தம் நான் பட்டணத்தை அழிப்பதில்லை. இந்த ஆசீர்வாதமும் இருக்கிறது. 10 நீதிமான்கள் கூட ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னா அவர்கள் நிமித்தமாக அந்த எண்ணிக்கை நிமித்தமாகவே அங்க ஒரு அழிவு வருகிறது. ஆகவே இந்த உலகம் அழியிறதற்கு மிக காரணங்களே இந்த கலப்பினமாக பிள்ளைகளை சேர்க்கிறது. காரணம் என்ன என்றால், தேவன் அவனை தோட்டத்திலே பிசாசை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, "உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்." அந்த வார்த்தை
கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் வரைக்கும் அந்த வார்த்தை அப்படியே இருக்கு. லைவ்ல இருக்கிற ஒரே வார்த்தை அதுதான். உன் வித்துக்கும் அவ வித்துக்கும். ஸோ இந்த கிறிஸ்டியன் பீப்புள் வந்து மற்றவங்களோட இணையவே கூடாது என்பது தேவனுடைய பயங்கர வைராக்கியம். நீங்க எஸ்ரா, நெகேமியா இந்த காலங்கள்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மிக பயங்கரமாக இருக்கும். அவர் அம்மோனியர்கள், மோவாபியர்கள், பெலிஸ்தியர்கள், அமிலேக்கியர் இந்த ஜாதிகளோடு நீங்க கலப்படம் செய்யக்கூடாது. ஆனால் இந்த எஸ்ரா, நெகேமியா இந்த காலங்களில இருந்த பிள்ளைகள் என்ன பண்ணிருவாங்க? தவறு பண்ணிருவாங்க. அவங்களுக்கு பிள்ளைகளும் பிறந்துரும். அப்போ நெகேமியா, எஸ்ராலாம் அவங்க சொல்லும்பொழுது, இப்ப நாங்க என்ன செய்யறது? நாங்க தெரியாம புறஜாதி பிள்ளைகள நாங்க மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது, நீங்க சொன்னா வருத்தப்படுவீங்க. இந்த காரியங்கள அவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிருவாங்க. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. எவ்வளவு பயங்கரமா இருக்கும் தெரியுமா? அப்ப தேவன் அருவருப்புற ஒரே காரியம், இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகள் என் துதியையும் வொர்ஷிப் பண்ண மாட்டாங்க. நானும் அவர்களோட பேச முடியாது. அவர்களும் என்னோட கூட பேச மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த சூரியனும் சந்திரனும்? இதுதான். இந்த சூரியன் சந்திரன்னா இப்ப இந்த சபையில உள்ள உங்களால தான் வருது. நீங்க ஒரு வாரம் எல்லாம் ஆப்சென்ட் ஆகி பாருங்க. அடுத்த வாரம் கொரோனா வந்துரும். வெயில் வெயில் ஒண்ணுமே இருக்காது. ஆனா உங்களுக்கு தெரியல. நீங்க வர்றதுனால கர்த்தர் இந்த நகரத்தை எப்படி போஷிக்கிறார் என்பது அது உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். ஆனால் உங்கள் நிமித்தம் தான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா என் நிமித்தம் இப்படி செய்யறாரா கர்த்தர் அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். உள்ள என்னைக்குமே சில நேரங்கள்ல நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறியாமலும் இருக்கிறோம். அவர் நமக்கு எவ்வளவு தன்னுடைய இருதயத்துல அவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு. ஜீவ புஸ்தகத்துல வரைக்கும் பேர் எழுதி வச்சிருக்காரு. அதுவும் நமக்கு தெரியறது இல்ல. ஒரு அறியாமை என்கிறது தெரியாமல் வாழ்கிறது எவ்வளவு ஆபத்து என்பதை ஒரு சில வேத பகுதியில நம்ம படிக்க தான் போறோம். ஆக நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த 2வது 3வது கேட்டகரி மிக ஆபத்தானது. இவர்கள் மூவருமே தேவனை துதிக்க முடியாது. பின்மாற்றக்காரரும் துதிக்க முடியாது, சூனியக்காரரும் துதிக்க முடியாது, விபச்சாரம் அவரும் செய்ய முடியாது, அவருடைய சந்ததியும் செய்ய முடியாது. அதுக்கு அடுத்து கொலைபாதகர், நம்முடைய சகோதரனை காரணமில்லாமல் பகைக்கிறவர்களே முடியாது. நம்ம எப்படி பகைக்கிறோம்? மிகவும் பயங்கரமா இருக்கும். பொய் சொல்றது எவ்வளவு பெரிய ஆபத்து பாத்தீங்களா? பொய் சொன்னா போக முடியாது. ஏங்க அனினியா சப்பிரால வந்து இந்த மாதிரி பொய் சொன்னதுக்கு அந்த காலத்துல தேவன் அவர்களை பேசின உடனே அவர்களை மாண்டு போக செய்து சொன்னார். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்ன மாதிரி ஏதோ நான் படிச்ச மாதிரி இருக்குன்னு கூட உங்களுக்கு நினைப்பு வரலாம். ஏன்னா இந்த பொய்க்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தேவன் கொடுக்கிறாரே என்று சொல்லும்போது அப்ப பழைய ஏற்பாட்டுல இப்படி நீங்கள் செய்கிற காரியங்கள் தான் இந்த 4 இடங்களுக்கு மாறி போகும். இதையே இன்னும் அதிகமாக செய்தால் 5வது இடமான புறம்பான இருளுக்கு போக முடியும். அப்படிதான் இதை நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்போ ஒவ்வொரு வாரமும் நம்ம வருகிற போது இந்த லிஸ்ட்ல நம்ம என்ன செய்றோம்? நமக்கு ஒரு பின்மாற்ற சிந்தனை இருக்கா? இல்ல. நம்ம சகோதரருக்கு விரோதமாய் பேசுகிறோமோ இல்லையா? விக்கிரக ஆராதனை பண்றது. அது மிக பயங்கரம். இங்க இருந்து இஸ்ரேல் ஜனங்களை தேவன் கொண்டு வராரு. மோசே நல்லா வழி நடத்துறாரு. அவரு ஜெபிக்க போன கொஞ்ச காலத்திலேயே கொஞ்ச நாட்கள் தான், நாட்கணக்கு. அதுக்குள்ள இவங்க எல்லாம் அவசரப்பட்டு ஆரோண்டு போய் ஐயா எங்களுக்கு ஒரு தெய்வத்தை கொடு. ஆனா அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு தெய்வம் உண்டு. அது என்ன என்றால் அவர்கள் அந்த நாட்களில இருந்து ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவர்களாக இருந்ததுனால அவங்களுக்கு இருந்த தெய்வம் என்ன என்று சொன்னால் கன்றுக்குட்டி தான். அதனால என்ன நினைச்சாங்களோ தெரியலையா, கன்றுக்குட்டியை ஏற்படுத்தினாங்க. ஏன் அவங்க கன்றுக்குட்டியை ஏற்படுத்தினாங்க? அவருடைய கண்ணுக்கு எதிரே கண்ட தெய்வம் அந்த மேய்ச்சல் தான். அதனாலதான் அவர்கள் அப்படியே இந்த பக்கம் அவர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு வரும்போது அவங்க வந்து இந்த கைபர் போலன் கணவன் வழியாக இந்தியாவுக்குள்ள வந்து நமக்கு இந்த பிராமின் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களும் கண்டுக்குட்டியை வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த மாடு ஆடு மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒருவேளை அவர்கள் இவர்களா இவர்கள் அவர்களா என்கின்ற ஒரு ஆராய்ச்சி போகுது. ஆனால் நீங்கள் வாசித்து பார்த்தோம் என்றால் வேதம் தெரிஞ்சிடும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ராஜ்யத்தின் புத்திரரே
ராஜ்யத்தின் புத்திரரோ புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். நான் பாருங்க, முதல்ல அங்க ஒரு லிஸ்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன், சூனியக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுல ஒரு புதுசான ஒரு லிஸ்ட் வருது. இந்த 4 இடத்துல போகாதவங்க இவங்க ஒருத்தவங்க ராஜ்யத்தின் புத்திரரோ, இந்த யாக்கோபின் வம்சத்துல வர்றாங்கல்ல, அவங்களே புறம்பான இருளுக்கு போறாங்க. ஏன்? அது சிலுவையில அறையும் என்று சொன்னதே இவங்கதான். சரி, நீங்க அரைஞ்சது உங்க பாவத்தோட நிறுத்திக்க வேண்டியதுதானே. அதுக்கு அடுத்தது ஒரு அடிஷனலா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த பழி அவன் இந்த ராஜா, புறஜாதி ராஜா வந்து எனக்கு தெரியாதுன்னு ஓடிட்டான் கையை கழுவிட்டு. ஏன்னா இவர் முகத்தை பார்த்தா தப்பு செய்யற மாதிரி இல்ல, இவர் நடவடிக்கை பார்த்தா அவனுக்கு ஒரு உள்ளுணர்வு என்னது, இவர் தப்பு செஞ்சிருக்க மாட்டார், பிளாத்தா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பயந்தாங்க. ஆனா இந்த ராஜ்யத்தின் புத்திரர் என்று இந்த யாக்கோபின் கோத்திரங்கள் என்னன்னா, அவரை சிறுவில அறையும், இந்த பழி எங்கள் மேல, எதை குறித்து கவலைப்படாம இருந்தாங்க. அதனாலதான் அவர்களை சொல்றாரு, இந்த அவிசுவாசமும் இந்த அறியாமுமே என்ன கொண்டு போகுது, அவங்க எங்க கொண்டு தள்ளுதான், ரொம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ஓகே, இப்போ இதை நீங்கள் இந்த வெளிப்படுத்தின 22ல சேர்த்து படிங்க. இப்போ வாங்க முன்னாடி மறுபடியும் அந்த பழைய லிஸ்டுக்கு வாங்க. அதுல இந்த சூனியக்காரரும் விச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும், இந்த விக்கிரக ஆராதனை என்கிறது உங்களுக்கு சந்தேகமா இருந்தால் என்பதுதான், தேவன் மோசே மூலமாக அவர் பிள்ளைகளை நடத்தி கொண்டு வருகிற பொழுது அவர்கள் கன்றுக்குட்டியை ஏற்படுத்தி அதனுடைய மறைமுகமானது என்ன என்றால், அவர்களை ஒரு உண்மையாக வழி நடத்தின தேவனை அவர்கள் விட்டு விலகி போனார்கள். அதுக்கு அடுத்ததாக கடைசியா ஒரு அதுல இருக்கு, அதுல பொய்யை விரும்புகிறவர். இந்த பொய்யை விரும்பினது யாரு தெரியுமா? மேக்சிமம் அதிகமான அந்த தோட்டத்துல, ஏதேன் தோட்டத்துல அந்த பிசாசானவன் வந்து ஒரு 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 காரணத்தை சொன்னான். அவங்க அந்த ஆதாம் ஏவாள் 2 பேரும் தோட்டத்துல இருக்கும்போது இந்த பொய் எப்படி அந்த காலத்துல வேலை செய்தது, நீங்க இந்த கனியை புசிக்க நாளிலே சாக, அது கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல சொன்னா, இதை நீங்க சாப்பிடும் நாளில நீங்க என்ன போவீங்க, யாரை போல மாறுவீங்கன்னு என்று சொன்னான். எவ்வளவு பயங்க, இதுதான் பொய். இந்த பொய் என்ன எங்க கொண்டு அவங்கள முடிச்சதுன்னா, அவங்க தோட்டத்தை விட்டே வெளியே வந்துட்டாங்க. அதோட அந்த தேவனோடு கூட இருந்த அவர்கள் சாயந்தர வேளையிலும் அவர்கள் அந்த தேவன் உலாவி வருகிற அந்த சந்தர்ப்பத்தை இழந்து தோட்டத்தினுடைய மகிமையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்ப பொய் என்பது எவ்வளவு பெரிய ஆகும். அப்ப என்ன செய்யறது? எப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 4 இடத்துக்கு போறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கே, என்ன காரணம்? அப்படிலாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுட்டே வரணும். இந்த எண்ணிக்கை குறைவது காரணம் இதை நம்ம செய்யாம இருக்கணும், அவ்வளவுதான். தேவன் இதை செய்கிற பொழுது நாம் அவரோடு கூட தொடர்ந்து நாம் அவரோடு கூட பயணிக்க முடியாது. பொய் என்பது ஆபத்து. அனினியா சப்பிரால் செய்யும் போது ஒரு பொய், தேவனுடைய சமூகத்தில் அவன் இருக்க முடியல. சாத்தான் அவர்களை தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் பேசின போது அங்கு அவர்களுக்கு ஒரு இது. அதற்கு பிறகு நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த சபையில சொல்லியிருக்கிறேன், ஒரு கிழவனான தீர்க்கதரிசி இருப்பான், ஒரு யூதா தேசத்துல இருந்து ஒரு தீர்க்கதரிசி வருவான். யூரோப்பியன் காலத்துல வந்து அவன் பலிபீடம் இடிஞ்சு போகும்னு சொல்லுவான். அப்ப இந்த தீர்க்கதரிசி, இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்ணிடுவான், அவன்கிட்ட போய் நானும் ஒரு தீர்க்கதரிசி என்று பொய்யை சொல்லி அவன் மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செத்து போயிடுவான். அவன் செத்து போனதுக்கு, அந்த தீர்க்கதரிசி செத்து போனதுக்கு காரணம் என்ன? பொய் தான். அப்போ பொய் என்பது ரொம்ப ஆபத்தானது. அப்ப பொய்யை குறைக்கிறதுக்கு என்ன செய்யறது? இப்ப ஐயா ஒரு 10 மணிக்கு, ஒரு 12 மணிக்கு மாதிரி உங்கள்கிட்ட போன் பண்ணி, ஐயா என்ன ஏன் இன்னைக்கு சபைக்கு வரலன்னா, இந்த வசனத்தை படிச்ச பிறகு என்ன செய்யறது? ஒண்ணு செல்போன் ஆஃப் பண்ணிடணும், அது பெஸ்ட். ஏன்னா பொய் சொல்ல மேக்சிமம் அப்படிதான். நம்ம இப்ப நானே வேலை செய்யறேன், கண்டிப்பா எவ்வளவு பேரை சந்திக்கிறோம், கண்டிப்பா பொய்யை சொல்லணும். இப்ப ஒரே வழி, அவன் இந்த பக்கம் வந்தானா நம்ம என்ன செய்யறது, இந்த பக்கம் போய் அந்த பொய்யை அவாய்ட் பண்ணிடுறது. இல்ல நம்ம ஏன் அவன் ஒரு வார்த்தையை கேட்பான், நம்ம எதையாவது சொல்லணும், எப்படி இதை நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை சொல்லக்கூடாது. அது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு காரியம். அப்ப இந்த லிஸ்ட் படிச்சுட்டீங்களா? இந்த லிஸ்டுக்குள்ளதான் இந்த 4 இடத்துக்கு போறவங்க இருக்கிறாங்க. ரொம்ப அந்த
இன்னும் ஒரு ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து அந்த லிஸ்ட் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நீங்க வாழுகிற 80 வருஷம் வரைக்கும் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க 80 வயசோ 90 வயசோ 100 வயசோ வாழுகிற வரைக்கும் இதை படிக்கணும். போய் சங்கீதம் 23 எடுத்து படிச்சுட்டு இருக்க கூடாது. அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் என்னைக்குமே கர்த்தர் உங்களோட தான் இருப்பார். அவர் என்னைக்கும் மேய்ப்பர் தான். நீங்க வேண்டாம் என்று சொன்னாலும், நீங்க விரும்பினாலும் சரி விரும்பினாலும் அவர் உங்களுக்கு மேய்ப்பரா தான் இருப்பாரு. ஆனால் இது இது இருக்கக்கூடாது. இவைகள் ஒவ்வொன்றத்தையும் நம்ம சின்ன பிள்ளைகள் சின்ன விஷயத்துல கூட நம்ம யாரையும் பொய் சொல்லவே கூடாது. மிகவும் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மிகவும் மேன்மையான இடங்களிலே ஜீவிக்கிறதுக்கு உலகத்திலே சொல்லுவான், ஐயா அவன் கிறிஸ்தவன் பொய் சொல்ல மாட்டான். அப்படிலாம் இருக்கு. அப்படிலாம் இருக்கு. சொல்ல மாட்டாங்க, அவங்க திருட மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கு. அவர் பாலா அவர் திருட மாட்டாரப்பா. ஒரு திடீர்னு ஒரு பொருள் ஆபீஸ்ல காணா போயிட்டுதுன்னா அங்க யாரு நேத்து இருந்தது சாயந்தரம் வரைக்கும் அவர் தான் வேலை செஞ்சாரு. உடனே எங்க தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு அவரு கிறிஸ்தவர், அவரு திருட மாட்டாரு. நைட்டு ரொம்ப நேரம் வேலை செஞ்சது உண்மைதான், அவரு பொய் சொல்ல மாட்டாரு. ஏன்? இவைகள் தான் காரணம். மேக்சிமம் இவைகளை நாம் செய்யக்கூடாது என்பது. அடுத்த ஒரு லிஸ்ட் வாசிச்சுறேன், அது குறைவான நேரங்கள். அடுத்த லிஸ்ட் எங்க தெரியுமா? இப்ப 3 லிஸ்ட் உங்களுக்கு சொன்னேன். ஒண்ணு வெளிப்படுத்தினால் 22 ஒரு லிஸ்ட். அது தவிர அதுல போறவங்க யார் யாரு என்று நம்ம படிக்கின்ற பொழுது, நான் ஏற்கனவே ஒண்ணு சொன்னது போல ராஜ்யத்தின் புத்திரர் மத்தேயு 8:12 சொல்லிட்டேன். அவங்களும் போக மாட்டாங்க. சரி, அப்புறம் வேற யாரெல்லாம் போக மாட்டாங்க? அதுல 3 குரூப் இருக்கு. மத்தேயு 25 எடுத்தீங்க. இப்ப இந்த 3 பகுதியில படிங்க. இவர்கள் எல்லாம் போக மாட்டாங்க. இந்த மத்தேயு 25ல இருக்கிறவங்க யாருமே போக மாட்டாங்க. இவங்க ஏன் போக மாட்டாங்கன்னா, இவங்களுக்கு அவ்வளவு அறியாம இருக்கும். அதுல ஒரு லிஸ்ட்ல பாருங்க, ஒருத்தன் அங்க இருந்து வருவான். ஒருவனுக்கு அவன் எஜமான் எத்தனை தாளந்த ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாரு? 5 தாளந்த கொடுத்தாரு. இரண்டாவது ஆளுக்கு 2 தாளந்த கொடுத்தாரு. 3ன்னு சொல்லிடாதீங்க. அதுதான் அப்டேஷன் பண்றதுன்னு சொல்றது. அடுத்தது ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுத்தான்? பாருங்க, ஒரு சிலருக்கு பிரசங்கம் பண்ணவும் சரி, ஒரு சிலருக்கு எல்லா திறமையும் கொடுப்பாரு. 5 தாளந்து வாங்கின மாதிரி. ஒரு சிலருக்கு ஒரு பாடல் பாடுறது மட்டும் ஒரே தாளந்து மட்டும் இருக்குன்னு சொன்னா, இப்ப என்ன செய்யுதுன்னா அதையும் பயன்படுத்தாம அமைதியா இருப்பாங்க. இந்த நமக்கு தேவன் கொடுக்கிற இப்ப படிச்ச பிள்ளைகள் வருவாங்க, நல்ல இன்ஜினியரிங் படிச்சிருவாங்க, கம்ப்யூட்டர் படிச்சவங்க, அவங்க எல்லாம் சபையில உட்காந்தாங்கன்னா பாட்டு பாடுங்க கை தட்டினா கை தட்ட மாட்டாங்க. நீங்க பார்த்தா நான் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கு, நான் இப்படி கை தட்டுன்னு சொல்லுவேன். ஆமா, அந்த படிப்பே தெரியும். இந்த கை தட்டுறது வொர்ஷிப் பண்ணி எல்லாம் கையில தூக்கி அவங்க ஒரு யோசிப்பாங்க, என்ன நான் இவ்வளவு படிச்சிருக்கோம் போயிருக்கிறேன். ஆனா தாவீது ராஜா நடனம் ஆடினார் என்கிறது அவனுக்கு தெரியாது. அதுதான் பெரிய ஒரு விஷயம். அவங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறத கைத்தட்டி பாடணும். அப்படி நான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லுவேன், என் பிள்ளைகள் அமைதியா இருந்தாங்கன்னா, நீ கை தட்டினா நீ ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கு, நீ கை தட்டினா அங்க இருக்கிற பாமர மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஓ படிச்ச பிள்ளைகளே செய்யறாங்களே, நாம் அவர்களுக்கு சாட்சியா இருக்கணும். ஆகவே எல்லாரும் கை தட்டுறாங்களோ, ஊழியக்காரர் பாட்டு போடும்போது கை தட்டி பாடுங்க என்று சொன்னார்னா அது உங்களுக்கு பிபி சுகர்லாம் குறையும். அது உங்களுக்கு தெரியறது கிடையாது. கைத்தட்டி பாடுங்கன்னு என்று சொன்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய தேவன் செய்கிற எல்லா விஷயமும் ஆவிக்குரியது அர்த்தம் உண்டு, மெடிக்கல் பேக்ரவுண்டும் உண்டு. அப்போ நாம் தான் செய்யணும். நாம தான் என்ன செய்யணும்? உற்சாகமா கை தட்டணும். அதுல மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய ஆசீர்வாதமாக. அப்போ இந்த ஒரு தாளந்து என்கிறது நம்ம கிட்ட படிக்கிற தாளந்துகள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்? அவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய ராஜ்யத்தினுடைய மேன்மைக்கு பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தலைன்னா என்ன? 4 இடத்துக்கு போக முடியாது. அவன் எங்க போனான்னு மட்டும் வாசிங்க. மத்தேயு 25ல 3 குரூப்ல, அதுல 3 குரூப் இருக்கு. அதுல இவன் 2வது குரூப். அவன் எங்க போனான்னு படிங்க. அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் அவர்கிட்ட ஒரு பயங்கரமான வார்த்தை சொன்னான். சில ஆளு பேசியே நரகத்துக்கு போயிடுவானு. அவன் சும்மா, ஆண்டவரே எனக்கு வழி தெரியல, என்னை மன்னிச்சிரு என்று சொல்றது போல அவன் சொன்னான் பாருங்க. எஜமான் யாரு சொல்லுங்க? அவரு விதைக்காத இடத்துல அவர் யாராம்?
அறுக்கிறவர். இவன் இப்படியே கணக்கு பண்ணிக்கிட்டு அந்த ஒரு தாளந்தை என்ன செய்யணும் என்பர் அந்த ரூட்டை மறந்துட்டு யாரை பத்தி பேசியிருந்தான்? எதிர் வீட்டுக்காரனை பத்தியே பேசிட்டு. சில ஆளு அவனெல்லாம் வாழ்றான் போராமையிலே அழிஞ்சிருவாங்க. ஆனால் உனக்கு ஒரு தாளந்தையும் கொடுத்தது 5 தாளந்தையும் கொடுத்தது ஒரே எஜமான் என்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தா போதும். அல்லேலூயா. நம்ம வந்து போராமப்படக்கூடாதுங்கிற ரகசியத்தை எதுக்கு சொல்றேன்னா, அவரு அவ்வளவு தாளந்து வச்சிருக்கிறாரு, அவருக்கு எல்லாம் வாழுகுது என்று யோசிக்க கூடாது. உனக்கு என்ன கொடுத்துருக்கிறோ அதை செய்தா தேவனுடைய பார்வையில அது பிரீதியா இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம வேற மாதிரி யோசிக்கிறது. அவன் என்ன சொன்னான் சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் போதுமா? அறுக்கிறவரும் இதெல்லாம் சொல்ல சொன்னோமா? எஜமான கொடுத்து கமெண்ட் கொடுக்கிறாரு இவரு. நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவர். அப்ப கொடுமையான ஆளுங்க. அந்த எஜமான் எப்பேற்பட்ட ஆளு, விதைக்கவே இல்லையா, ஆனா அதுல அறுவடை பண்றதுக்கு ஆட்களை அனுப்புறாரு, போறாரு. அடுத்தது இன்னொன்னு சொல்லுவோம் பாருங்க, நீ ஒண்ணுமே விதையே போடல, ஆனா பெரிய பார்த்தீங்கன்னா சாக்கு மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ அள்ளக்கூடிய எண்ணம் உள்ளவரு. அதனால நீ கொடுத்த தாளந்த நான் என்ன செஞ்சுட்டேன், நீ பயங்கரமா கணக்கு கேப்ப, நீ நிறைய கணக்கு கேப்ப என்று. சரி, அவன் எங்க போனான்னு பாருங்க. அதுதான் முக்கியம். அவன் எங்க தள்ளப்பட்டான்னு இருக்கு. போதுமானது. இப்ப பாருங்க, அந்த ராஜ்யத்தின் புத்திரரும் புறம்பான இடத்துக்கு போறாங்க. இந்த தாளந்த வாங்கினவன் மிஸ்யூஸ் பண்றான் பாத்தீங்க, மிஸ்யூஸ் பண்ற அவன் யூஸ்லெஸ். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். பிரயோஜனமற்ற நம்ம சபையில இருந்தா நமக்கும் அந்த விதமான பாதிப்பு உண்டு. பிரயோஜனமற்ற நம்ம இருந்தோம்னு சொன்னா, தேவன் இங்க இருக்கிற சபையில உள்ள ஒவ்வொருவருக்கும் தாளந்த கொடுத்திருக்காரு. மினிமம் ஸ்டார்டிங் 1 கொடுத்திருக்கிறாரு, எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு. சிலருக்கு மேக்சிமம் கொடுக்கிறாரு. அதை பத்தி நாம அவரை குறித்து மேக்சிமம் கொடுத்தவனை பாத்தீங்களா? அப்ப நீங்க நினைப்பீங்கன்னு, இப்ப சபையில பாகுபாடு உண்டுதான். தேவன் கொடுக்கிற போதே தாளந்துகளை கொடுக்கும் போது அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிற போது அப்படித்தானே இருக்கு. ஏன் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் ஒரு எஜமானுக்கு ஒத்தது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரலோக ராஜ்யம் உங்களுக்கு ஏன் சீயோனுக்கு அங்க அனுப்புறாங்க? ஏன் புதிய எருசலேம் போறீங்க? ஏன் புதிய வானத்துக்கு போறீங்க? புதிய பூமி வருன்னு கேள்வி கேட்கிறீங்களே, அவர்களுக்கு தான் இதுதான் பதில். என்ன பதில்? 5 தாளந்து வாங்கணும், அதை மல்டிப்ளை பண்ணிட்டு நேரா சீயோனுக்கு போயிடுறான். 2 தாளந்து வாங்கணும், அதுக்கு அவன் லெவலுக்கு மல்டிப்ளை பண்ணி புதிய எருசலேம் போன்ற பகுதிகளுக்கு போயிடுறான். உங்களுக்கு ஒரு சயின்ஸை சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது என்னன்னா, ஒரு நட்சத்திரம் இன்னைக்கு நட்சத்திரமா இருக்கு, ஒரு நட்சத்திரம் இன்னைக்கு நட்சத்திரமா இன்னும் கிட்டத்தட்ட குறைந்த நாட்கள்ல அது வந்து நம்ம வேதத்துல நம்ம படிக்கிறோம், அவர்கள் பொற்தளத்துல என்ன செய்வாங்க, வீதியில நடப்பார்கள்னு இருக்கு. அப்போ இது போல ஒரு சம்பவம் நடக்குமான்னு சொன்னா, அந்த நட்சத்திரம் வந்து ஒரு நாள் வெடிக்க போகுது, வெகு விரைவில் நடிக்க போகுது. அந்த நட்சத்திரத்தின் பேரு பீட்டல். அது வந்து வெடிக்க போகுது. வெடிச்சு முடிஞ்சவன என்ன ஆகுமா, அந்த நட்சத்திரம் இருந்த இடம் முழுசுமே தங்கமா இருக்கும், தங்கமா இருக்கும். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்ற சயின்டிபிக் பயப்படுறான், இவ்வளவு பெரிய நட்சத்திரம் எங்க இருக்குன்னு. இப்போ நாம பாட்டு பாடும் போது நம்ம எல்லாம் சில நேரத்துல இறந்தவன் வீட்டுக்கு போனா, நான் சின்ன பிள்ளையில இருந்து இந்த மாதிரி பாடல்களை அடிக்கடி பாடிக்கிட்டு இருப்போம். பொற்தளம் போட்ட வீதியில நீங்க அது பாடுவீங்க, அந்த பாட்டு தெரியுமா இருக்காது? சரி, அப்ப பாடும்போது எனக்கு யோசிப்பேன், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வேதத்துல இருக்கான். அந்த நட்சத்திரங்கள்லாம் நம்ம படிச்ச பிறகுதான் வேதம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு. சீயோன் என்பது ஒரு மிகவும் வடிப்பான நகரம் என்று இருக்கிறது, அது எவ்வளவு மேன்மையான இடம், அங்க யார் இருப்பா? இப்ப இந்த 4 இடத்தினுடைய மகிமையை தேவன் அங்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு யார் யார் போவாங்க என்கிறதையும் கொடுக்கிறார். அதுதான் அந்த அதை நீங்க படிச்சுட்டு வெளிப்படுத்தின 21 படிச்சுட்டு அது சாத்தியமா என்று நீங்க கண்டுபிடிக்கிறது தான் நான் மத்திய 25 படிச்சுட்டு வர சொல்றேன். அப்போ 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. அடுத்தது அந்த 25ல இன்னொரு கேட்டகரி இருக்கு பாருங்க. அதுல
வலது பக்கத்துல நிக்கிறவங்க இடது பக்கத்துல நிக்கிறவங்க ரெண்டு சம்பவம் இருக்கா? இருக்குங்களா? அதை நீங்க இப்ப வீட்டுல படிச்சு பார்த்தா தெரியும். இந்த வெளிப்படுத்தினுடைய பிற்பகுதியில இப்ப படிக்கின்ற அந்த சம்பவத்தை நீங்க இதுல நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய 25ல அதுல எப்படி இருக்குன்னா பாருங்க அந்த வசனத்தை, அந்த பகுதியில அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அவர் வலது பக்கத்து இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொன்னாரு? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அதுக்கு அடுத்தது, பிதா உங்களுக்கு ஆதி முதல் உங்களுக்கு ஏற்படுத்திய இடத்துக்கு போங்க. ஒரு குரூப் ஓவ. சரி, இது இப்ப இடது பக்கத்து இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொன்னாரு? இடது பக்கத்துல இருக்கிறவங்க அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ண பிறகு கேட்டாங்க. ஆண்டவரே, அவர் சொன்னாரு, இந்த சிறியரிலே நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வசனங்க புரியாது. யோபுவை பார்க்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. இருந்தாங்க இல்லையா? வேதம் சொல்லுகிறது, நான் வியாதியா இருந்தேன், என்ன என்ன செஞ்சீங்க? பார்க்க வந்தீங்க. அப்போ யோபுக்கு வந்து இந்த பாதிப்பு வந்தது. அவர் சிநேகிதரெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டு வந்து அவருக்கு விருப்பமா பேசுனாங்களோ இல்லையோ, அவங்களும் உபவாசம் இருந்திருக்காங்க. அதுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களும் வந்து அவரோட கூட உட்கார்ந்து அவ்வளவு அவருக்காக பேசியிருக்கிறாங்க. ஆனா கடைசியில யோபு வந்து தேவனை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம் கொண்டு போற மாதிரி இந்த பேச்செல்லாம் அமைஞ்சுது. ஏன்னா இவங்க கேள்வி கேட்க, அவங்க கேள்வி கேட்க, அவரு ஒரு தவறான கருத்தை சொல்ற மாதிரி சம்பவம் ஓடினாலும், கர்த்தர் கடைசியா கன்க்ளூஷன் பண்ணும்போது, என் தாசனாகிய யோபு போல நீங்க என்ன செய்யல, பேசல என்று யோபுவை மறுபடியும் மேன்மைப்படுத்தினார். அப்போ ஒரு காவலில் இருக்கும்போது, நம்ம வியாதியா இருக்கும்போது நம்ம போய் பார்க்க போனோமா, அவர்கள்ட்ட நம்ம பேசணுமா என்கிற சந்தேகத்தை சொல்லும் போது, இதுல மத்தேயு 25ல முக்கியமான இடம் வருது. அப்போ இந்த சிறியருக்கு நீங்க செய்யல செய்யல என்று சொன்ன பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதை மட்டும் படிங்க. ம். நல்லா கவனிங்க. இதுதான் அண்டர்லைன் பண்ணீங்க. இதுதான் அப்டேஷன் இல்லை என்று நான் சொன்னது உங்களுக்கு. ஏன் இவர்கள் இந்த மத்தேயு 25ல வர்றவங்க அனைவருக்கும் என்னன்னா, அறியாமையினாலேயே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவில்லை. இப்ப அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. அவங்க என்ன கேட்டாங்க? வாசித்ததே படிங்க. அப்போது இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் சரி, நித்திய அக்கினி போற அளவுக்கு இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அடுத்தது அதுல காரணமே இருக்குமே. அப்போ அவங்கள்ட்ட என்ன ஒரே ஒரு நாலேஜ் இல்ல தெரியுமா? நீங்க வீட்டுல படிச்சு பார்த்தீங்க. யாரு சிறியர் என்கிறது சிலருக்கு நமக்கு இன்னும் புரியல. இல்ல இல்ல, எப்பொழுது நாங்க எப்போ நீ வந்து ஒரு சிறியர் எப்பொழுது நீ பசியா இருந்த, நீ எப்போது தாகமாக இருந்த, நீ எப்ப காவல்ல இருந்த, நீ எப்போ வியாதியில இருந்தன்னு கேட்டாங்க. அப்ப அது அறியாம தானே நமக்கு. யாரு கேட்டது? இடது பக்கத்துல உள்ளவங்க அவரை பார்த்து கேட்கிறாங்க, நாங்களாம் எப்ப இருந்த, நீ எப்ப இருந்த? அப்போ நமக்கு என்ன தெரியல, நாம் எவ்வளவுதான் வேதங்களை படிச்சிருந்தாலும் நம்மளை அறியாமலே ஒரு அறியாமை இருந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த அறியாமை என்ன பண்ணிருன்னு பாத்தீங்கன்னா எங்க கொண்டு விட்டுக்குது நம்மள? இவங்க எல்லாம் எங்க போனாங்க? பிசாசுக்கு ஆயத்த பண்ணப்பட்ட இடத்துக்கு போயிடுறாங்க. அப்பன்னா நீங்க வெளிப்படுத்தின 22 படிக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தா மட்டும் போதாது, நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். இந்த சிறியர்களுக்கு நீங்க நன்மை செய்யறவங்க. சிலர் வந்து அப்படியே நல்லா யோக்கியமா இருப்பாங்க தான், பரிசேயர் வேத மாதிரி பயங்கரமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, மனம் திரும்ப விரும்பமில்லாத ஒரு ஜனங்களாவே இருப்பாங்க. ஸோ தேவன் அவர்களையும் அனுமதிக்கிறது இல்லை. இப்ப இது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஏன் இந்த 4 இடத்துக்கு இவ்வளவு குறைவான எண்ணிக்கை போறாங்க? இன்னைக்கு நம்ம படிக்கின்ற பொழுது இதுவரைக்கும் இல்லை என்று யோசிக்கிறது இல்லை. இனிமேலாவது இந்த விதமா நம்ம வந்து இப்ப சிறியர்கள் என்று சொன்னா யாரா இருந்தாலும் உதவி செய்யணும் என்கிறது எண்ணம் நமக்கு வேண்டும். ஒன்று, அதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, தேவனுடைய சபைக்காக தேவன் கொடுக்கிற எந்த தாளந்தையா இருந்தாலும் அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தணும். இது ரெண்டாவது. மூன்றாவது குரூப்ல அந்த மத்தேயு 25 ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இவங்க எல்லாமே புறம்பான இருளுக்கே போவாங்க அந்த லிஸ்ட்ல. இன்னொரு குரூப் இருக்கு. அது யாருன்னா, அதுலதான் இந்த 10 கன்னிகையில
எல்லாம் நமக்கு என்ன நாலேஜ் இருந்தாலும், ஒருவேளை தேவன் நம்மகிட்ட விரும்புகிறது விசுவாசம் இல்ல. சிலர் நினைக்கிறாங்க விசுவாசம். அவங்களுக்கு என்ன தெரியுமா? 5 பேருக்கும் சரி பத்திரிக்கையில 10 மணி போட்டிருக்கு. சரி 10 மணிக்கு போதுமான அளவுக்கு எண்ணெய் இருந்தா போதும், விளக்கு இருந்தா போதும், இன்விடேஷன் இருந்தா போதும். போயிடலான்னு போயாச்சு. ஆனா மணவாளன் கரெக்ட்டா 10 மணிக்கு வரல. என்ன ஆயிட்டுதுன்னா, அவங்க விளக்கும் எண்ணு போயிட்டுது, எண்ணெயும் இல்ல, ஒன்றும் இல்ல. இதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா? அவரு 10 மணிக்கு வரலைனாலும், 11 மணிக்கும் வருவாரு. கையில தட்டி மையப்படுத்துங்க. என்ன அதுல ரகசியம் என்றா, 10 மணிக்குன்னு சொன்னது உண்மைதான். சரி, வரலைன்னா என்ன? அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? 10 மணிக்கு வரலன்னா வரலதான். அவ்வளவுதான். அந்த இன்சிடென்ட் அவ்வளவுதான் ஓவர் என்று நம்ம நினைச்சிடுறோம். இல்ல, அது 11 மணி ஆனாலும் சரி, 12 மணியா இருந்தாலும் மணவாளன் வருவாரு. இதைதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க ஜீவியத்துல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னது? விடுவிக்காமல் போனாலும் நீர் உண்டாக்கின தேவனை நாங்க என்ன செய்ய மாட்டோம். இந்த விசுவாசத்தை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறா தவிர மற்ற எந்த காரியமும் இல்லை என்பதை மட்டும் நாம் புரிந்து கொண்டா போதுமானது. ஆகவே இவைகளை நாம் ஏன் படிக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு கொடுக்கிற சின்ன தாளந்தா இருந்தாலும் பாடணும். இப்ப ஐயாவுக்கு மியூசிக் கொடுத்தாங்கன்னா ஃபுல்லா போடணும். 24 ஹவர்ஸும் வாசிக்கணும். இந்த ஆராதனை அடுத்த ஆராதனை இல்ல இல்ல, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. ஃபுல்லா வாசித்துட்டே இருக்கணும். சரி, இந்த பைபிள் படிக்கிறோம், என்ன செய்யணும்? ஃபுல்லா வாசிக்கணும். பிரதர் நடத்துறாங்க சபையை, இந்த சபையை மட்டும் நடத்தக்கூடாது, தமிழ்நாடு முழுசா அவங்க உலகம் எங்கும் போங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம மயிலாப்பூரோட நிறுத்திக்கிறோம். இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு தாளந்தை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மல்டிப்ளை பண்ணணும் என்பது அவசியம். அது கர்த்தருக்கு பிரியமானது. இந்த 4 இடத்துல எங்கனாலும் போலாம். சரி, அப்பனா இந்த லீஸ்டா எந்த இடத்துக்கு யார் யார் போவாங்கன்னு சொன்னா, நம்ம செய்யறோம்ல இந்த தான தர்மங்கள், இந்த மாதிரி காரியங்கள் ரொம்ப லீஸ்டா செய்யறவங்களுக்கு தான் அந்த 4 இதுலயே வரும். அவர்களுக்காக ரத்த சேய்ச்சா மறிக்கிறாங்க பாருங்க. ஒரு ஆள் பாஸ்டர் தான் கேட்டார், என்னையா உங்க ஓமையில ஒரு தவறு இருக்கு. 5ஆம் மணி வேலை வந்தவனும் கடைசி 1 மணி நேரத்துக்கு வந்தவனுக்கு காலையில இருந்து வேலை செஞ்சவன் எல்லாருக்கும் ஒரே கூலியை எஜமான் எப்படி கொடுப்பாருன்னு. அதாவது நீ காலையில 10 மணிக்கு வந்தது உண்மைதான். சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு ஆள் 1 மணி நேரத்துல வந்ததும் உண்மைதான். ஆனால் நீ காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ செய்ய வேண்டிய வேலையை அவன் கடைசி 1 ஹவர்ல வந்தாலும் செய்து முடிச்சிட்டான். அதனுடைய பொருள் என்ன என்றால், இன்றைக்கு நாம இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாமும் விசுவாசிகளா இருக்கிறோம். ஒரு இக்கட்டு காலம் வரும், ஒரு உபத்திரவ காலம் வரும். அந்த கடைசி 7 ஆண்டுகள் இருக்கிற அந்த காலத்துல வரும். அந்த காலத்துல அவர்கள் நெற்றியிலையும் அந்த வலது கையிலையும் அந்த முத்திரையை போடாத இருக்காங்க இல்லையா, அதுக்காக போராடுறவங்க இல்ல, அவங்களும் பரலோக ராஜ்யம் போவார்கள் என்பதை தான் கிறிஸ்து சொன்னார். ஆகவே இதுல பாரபட்சம், இந்த ஓமையெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா போதும். நமக்கு ஏன் இந்த உபத்திரவங்கள் வருகிற பொழுது இவைகள் எல்லாம் இருக்கும். சில நேரங்கள்ல நாம் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. உங்க மேல தேவன் உண்மையிலே அன்பா இருக்கிறாரு. நீங்க ஏதோ நாளைக்கு ஏதோ பிரச்சனை போற போறீங்க, அவர் தெரிஞ்சிட்டுது. தெரிஞ்சிட்டுது. ஆரம்பிச்சிருவார் நைட்டு. ஏதேனும் உங்களுக்கு ஏதோ பண்ணி உங்களை கரெக்டா 24 ஹவர்ஸ் அங்க கவனத்தை செய்ய சொல்வார். வேற ஒண்ணும் இல்ல. தப்பா எடுத்துக்கவே கூடாது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வாங்க. ஏன் நம்மை அவர் சிருஷ்டிக்கிறார், அந்த வசனம் மட்டும் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. சீக்கிரம் கண்டுபிடிச்சு வாங்க. அதை மட்டும் உங்க வீட்டுல எழுதி வச்சுக்கிங்க. ஒரு நாள் தேவன் மேய்ப்பரா இருப்பார், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், அது எல்லாம் ஓகே, அதெல்லாம் சந்தேகம் கிடையாது. 1 கொரிந்தியரா 2 கொரிந்தியரா, தேவன் நம்மளை சிருஷ்டிக்கிறதுக்கு அதுல ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர், ஒரு ஆள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல பாருங்க. இன்னொருத்தங்க, தேவன் நம்மளை, நீங்க உலகத்தாரோடு கூட, நான் வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். நீங்க உலகத்தாரோடு கூட நியாயம் தீர்க்கப்படக்கூடாது என்பதற்காகவே தான் உங்களை தேவன் சிருஷ்டிக்கிறார். இப்ப சிருஷ்டியே வேணுமா வேணாமா? ஏப்பா அமைதி ஆயிட்டீங்க? உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். தேவன் மறுபடியும் சொல்லிடுறேன், நீங்க யாரோட மாட்டிக்க கூடாது. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுங்க. அவனுக்கு நான் தான் டீச்சர். கிளாஸ்ல 40 பேர் இருக்கிறான்.
நான் அடுத்த நாள் எவன்லாம் ஹோம்ஒர்க் பண்ணாதவன் அத்தனை பேரையும் நான் முட்டிக்கால் போட போறேன்னு நான் ஒரு தண்டனை கொடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப நான் நைட் என்ன செய்வேன், என் பையனை கூப்பிட்டு, ஏய் ஹோம்ஒர்க் பண்ணு, எல்லாத்தையும் எழுதிரு, நாளைக்கு நான் முட்டி போட சொல்லும் போது நீ மாட்டிக்காத. சொல்லுவோமோ சொல்ல மாட்டோமா? அது போலதான் தேவன் நம்மளை சிக்ஷிக்கிறார். நீ மாட்டிக்க கூடாது, நீ உலகத்தோடு கூட மாட்டிக்க. யாராவது எடுத்துட்டீங்களா? வாசிங்க அந்த வசனத்தை புரிஞ்சா போடுங்க. வெரி குட். அந்த வசனத்தை 1 கொரிந்தியர். அப்ப சீக்கிரம் அதை போடுங்க. அதை இப்ப அதை மட்டும் வாசித்து முடிங்க. 1 அவ்வளவுதான். சிக்ஷிக்கப்படுகிறோம். நல்ல மறுபடியும் எல்லாரும் படிங்க அதை. நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடு கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு கர்த்தராலே நாம் என்ன செய்யறோம்? சிக்ஷிக்கப்படுகிறோம். இதுதான் ரூல்ஸ். இதுதான் சுகர் வருது, இதுதான் பிபி வர்றது. இப்ப இதை சொல்லி முடிச்ச பிறகு யாரும் இதுக்காகலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே போகணும். இதுதான் ரூல்ஸ். ரூல்ஸ் என்னன்னா, நீங்க மாட்டிக்க கூடாது. அல்லேலூயா. யாரோட மாட்டிக்க கூடாது? நீங்க உலகத்தோடு சேரக்கூடாது. ஏதோ நம்ம அப்படி ஒரு சிந்தனை இருக்குமானா, அதனால கர்த்தர் நம்மள சரி இதெல்லாம் செய்யாத, நீ திருந்திக்க, உலகத்தை நான் அப்படி அழிக்க போறேன், அக்கினி கடல்ல தள்ள போறேன், ஒரு அக்கினியானது இந்த பூமியில கொட்டப்பட போகுது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவங்களோட கூட நீங்களும் மாட்டிக்காதீங்க. லோத்து காலத்துல எப்படி தூதன் கொண்டு கை அழைச்சிட்டு வந்தாரோ அது போல இந்த நாட்களில நம்மளை சிக்ஷிக்கிறார். இதுதான் 66 புத்தகத்துல மெய்ய கருத்து. ஏன் அவரை நாடி தேடுகிற பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருது? பாதி பேர் அதான் கேட்பாங்க. ஐயா 40 வருஷம் 50 வருஷம் அவரோட கூட தான் இருக்கிறேன், அவர் சபையில தான் இருக்கிறேன், எனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை ஓயவே மாட்டுதுன்னு நினைக்கிறோம். இந்த வசனத்தை ஒரு முறை படிச்சுட்டு சரியா தப்பான்னு மட்டும் பார்த்து நாம் உலகத்தோடு கூட மாட்டிக்க கூடாது. அவ்வளவுதான். அதனால நாம் அதனாலே சிக்ஷிக்கப்படுகிறோம். நமக்கு கொடுக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் நாம் அவரிடத்துல அன்பு கூறவும், அவர் நம்மிடத்திலே அன்பு கூற, யாரிடத்துல அவர் அன்பு கூறுகிறாரோ அவர்களை மட்டும்தான் என்ன செய்றாரு? சிக்ஷிக்கிறார். நீங்க ஒண்ணே நினைக்க கூடாது, அவன் எப்படி வாழ்றான் பாருங்க. நானா பாருங்க, ஒரு கார் இருக்கா, எனக்கு வீடு அது இருக்கா, வசதி இருக்கான்னு நினைக்கிறேன். யோசிக்கவே கூடாது. யாரு அவர் உங்க மேல நேசிக்கிறாரா, உங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் கொடுப்பாரு, கொலஸ்ட்ரால் சகலமும் உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு இருந்தா நீங்க உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இல்லைன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு மாதிரியா இருக்கும். உட்காந்து ஒண்ணுமே இருக்காது. இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப நாடி தேடுகிற முறையே வேறதான். கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவரை சிக்ஷிக்கிறார். ஓகே, காரணம். ஏன் சிக்ஷிக்கிறார்னா, நீங்க உலகத்தோட கூட என்ன செய்யக்கூடாது? மாட்டிக்க கூடாது. அவங்களோட கூட நீங்க சேரக்கூடாது. நீங்க தனியா இருக்கணும். நீங்க பிரித்து எடுக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்கள் அவர் துதியை மட்டுமே சொல்லக்கூடிய பிள்ளைகள். கண்களை முடிக்கும். மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. கொள்ளாதோர் கூட செய்திடார் அருள்வார், கொள்ளாதோர் கூட செய்திடார் நற்பீதான அருள்வார் பரிசுத்த. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், சீயோன் போன்ற நகரங்களை நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறியவும், நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஓடத்தக்கதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறது நீருமுடைய வார்த்தையின் மூலமாக இந்த நாளிலே எங்களுக்கு சொன்னதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு கீழ்ப்படியவும் உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்.
வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்யும். நீ நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன வசனத்தின்படி வந்த பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, உலகம் தர முடியாத சமாதானத்தை நீர் தந்து நீர் அவர்களோடு கூட அவர்கள் ஜீவிக்கிற நாளெல்லாம் இருக்கும்படியாய், அவர்களை நீ போஷிக்கும்படியாய், அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரருக்காகவும் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஒரு சின்ன காரியம், கரண்ட்